நமது ஆண்டவரும் மீட்பெருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம். தியான வசனம் சங்கீதம் 23:4. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மற்றும் 103ஆம் சங்கீதம் 3 முதல் 5 வசனங்கள், குறிப்பாக 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல செய்திகளை இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். இன்று தொடர்ந்து கடந்த நாளிலே நாம் மெய்ப்பனின் கோலை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் இன்று மெய்ப்பனின் தடியை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு மெய்ப்பனின் கோல் எவ்விதமாக பல விதங்களில் ஆடுகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். அதே வேளையில் ஒரு மெய்ப்பனின் தடியானது எவ்விதமாக ஆடுகளுக்கு உபயோகமாக இருக்கிறது என்பதை சுருக்கமாக நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த மெய்ப்பனின் கோல், மெய்ப்பனின் தடி, இவை இரண்டும் நல்ல மெய்ப்பராகிய கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் குறிக்கின்றன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். மெய்ப்பனின் தடி என்று சொல்கின்ற பொழுது மெய்ப்பனின் வளைதடி என்று அழைக்கப்படுகிறது. அது நீண்ட தடியானது பல்வேறு விதங்களில் அவனால் உபயோகிக்கப்படுகிறது. அவற்றுள் சிலவற்றை நாம் பார்ப்போம் என்றால் ஆவிக்குரிய கருத்தையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக பராமரித்தல். மேய்ப்பனின் தடி பராமரிக்கிறது. தன்னுடைய ஆடுகள் மரங்களில் கிளை நுனிகளில் உள்ள கொழுந்துகளை, மென்மையான இளம் இலைகளை, தளிர் இலைகளை புசிக்கத்தக்கதாக உயரத்தில் உள்ள மரக்கிளைகளை கீழ்நோக்கி இழுக்கும்படி மேய்ப்பன் தன்னுடைய வளைதடியை உபயோகிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் பலவிதமான சுவைமிக்க ஆவிக்குரிய ஆகாரங்களை நமக்கு அளிப்பதில் பிரியங்கொள்ளுகிறார். எனவே தான் 103ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 3 முதல் 5 வசனங்களிலே அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது என்பதாக சொல்லுகிறார். ஆம், பாவத்தில் ஆதாம் விழுந்தது மனித குலம் முழுவதும் பாவத்தையும் வியாதியையும் மரணத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. மாறாக சங்கீதக்காரன் தேவனுடைய மக்களுக்கான தேவ ஆசீர்வாதங்களை இந்த 103ஆம் சங்கீதத்திலே பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, நம்முடைய வியாதிகள் குணமாக்கப்படுவது, மீட்பின் வரங்கள் மற்றும் நித்திய ஜீவன் ஆகியவை தேவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் பெறக்கூடிய முதன்மையும் முக்கியமானதுமான வரம் பாவ மன்னிப்பேயாகும். அதன் மூலமாக நாம் மீண்டும் தேவனிடமாய் ஒப்புரவாகி அழிவினின்று மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் 4வது வசனம், 103ஆம் சங்கீதம் 4வது வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. தேவன் தம்முடைய மக்களுக்கு கிடைக்கும்படி செய்த ரட்சிப்பின் ஒரு பகுதியாக பாவத்தினாலும் சாத்தானினாலும் வருகிற வியாதிகளினின்று குணமாகுதலும் கிடைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பராமரிக்கிறார். தேவனுடைய தடி நம்மை பராமரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகையினாலே நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இங்கே சங்கீதக்காரன் கூறுவதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஆடுகள், கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் பசும் புல்லை மாத்திரமல்ல, சாறு மிகுந்ததும் நறுமணமுள்ளதுமான இளம் இலைகளையும் வேத வாக்கியங்களின் மூலமாக பெற்றுக்கொள்கின்றன என்பதைத்தான் அவர் இங்கே கோடிட்டு காட்டுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனங்களை குறித்து அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது என்பதாக இதே சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே கூறுகிறார். எனவே தேவனுடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக நாம் அவைகளை தேடி வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு கூறுகின்றதான வேளையில் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், யோபு 23:12 அவன் குறிப்பிடுகிறதை பாருங்கள். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை,
அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபு தான் பலவிதமான சோதனையில் தேர்ச்சி பெறுவான் என்பதும் அவனுடைய ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலகப் போவதில்லை என்பதும் யோபுவின் திட நம்பிக்கையாயிருந்ததற்கு அடிப்படை தெரியுமா? கடந்த காலத்தில் அவனுடைய உண்மை உள்ள கீழ்ப்படிதல், அதைத்தான் 11-12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவனிடத்திலே காணுகின்ற அடுத்த ஒரு மேலான சிலாக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகளின் மேலுள்ள அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறான் 12வது வசனத்திலே. அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் உள்ள பக்தியும் பயமும் அவனால் சொல்லப்படுகிறதை 13-15 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே விதமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் அவனுடைய அல்லது அவளுடைய தேவனுக்கான கீழ்ப்படிதலில் நின்று ஒருபோதும் ஊசலாடாதபடி இருக்கவும், மேலும் அநீதியின் விளைவுகளை பற்றியதான பயத்தோடு இருக்கவும், அனுதின அப்பத்திற்கு மேலாக தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கவும் தீர்மானம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பராமரிக்கும் ஒரு மேய்ப்பனின் வளைதடியின் மூலமாக நம்மை பூரண திருப்தி அடைய செய்கிறார். எந்த குறைவும் இல்லாமல் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் என்பதாக சொல்லுகிறார். உன் வாயை மனிதரிடத்தில் அல்ல, நாசில் சுவாசமுள்ள மனிதனிடத்தில் அல்ல, உற்றார் உறவினிடத்தில் அல்ல, உன் வாயை விரிவாய் தர ஆண்டவரிடத்தில் தர திறக்கின்ற பொழுது உன்னை அறிந்திருக்கிற மெய்ப்பன், உன் தேவைகளை அறிந்திருக்கிற மெய்ப்பன் தன்னுடைய வாக்கு தத்தங்களாகிய கோலும் தடியும் கொண்டு உன்னை பராமரிக்கிற ஆண்டவர் ஒரு குறையும் இல்லாமல் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் ஒருவேளை பட்டினியாக இருக்கலாம், தாழ்ச்சி அடையலாம். ஆனால் கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் எளிமையானவைகளாயிருந்தாலும் பசியாயிருப்பதில்லை. இது நமக்கு எவ்வளவு ஆறுதளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், இங்கே மீட்டெடுக்கக்கூடியதான தடியாக இருக்கிறது. ஆண்டவருடைய தடி நம்மை மீட்டெடுக்கிறது. ஒரு புதருக்குள்ளோ அல்லது செங்குத்தான பாறைகளுக்கிடையிலோ சிக்கி தவிக்கின்ற ஒரு ஆட்டை மீட்டெடுப்பதற்கும் மேய்ப்பன் தன்னுடைய வளைதடியை ஒரு கொக்கி போல உபயோகிக்கிறான். அது நம்முடைய மேய்ப்பரின் வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து அவரை பின்பற்றுவோம் என்றால் எந்த குழப்பத்திற்குள்ளும் சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஆனால் அதற்கு மாறாக நாம் வழி தவறி சென்று விடுவோம் என்றால், அல்லது நம்முடைய நடைகளை காத்து கொள்ளாமல் போவோம் என்றால் பல குழப்பங்களுக்குள்ளாக நேரிடும். ஆனாலும் அவர் நம்மை அந்த நிலையிலேயே விட்டுவிடுவதில்லை. நம்மை ஆற்றி தேற்றுகிறதும் உயிர்ப்பிக்கிறதுமான அவருடைய வார்த்தை நம்மை அந்த நிலையினின்று தூக்கிவிடவும், சிக்கல்களிலிருந்தும் நெருக்கங்களிலிருந்தும் முட்புதர்களிலிருந்தும் வெளியே கொண்டு வரவும் வல்லமையுள்ளதாயிருக்கிறது. எனவேதான் எரேமியா 33:6 சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மீட்டெடுக்கும்படியாக, உன்னையும் என்னை மீட்டெடுக்கும்படியாக வந்த ஆண்டவர், நீ திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருந்தாலும் உன்னை புறந்தள்ளாது ஓடோடி வந்து உன்னை மார்போடு அணைத்து கொள்ளுகின்ற ஒரு தகப்பன் உனக்கு உண்டு. ஆம், அந்த தகப்பனுடைய அந்த அன்பை நீ நிராகரித்து விடாதே. ஆம், அவர் உன்னை மீட்டெடுத்தார். நீ விழுந்தாலும் உன்னை எழுந்து நிற்கத்தக்கதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார். எந்த விதமான சிக்கல்களில் நீ சென்று மாட்டிக்கொண்டிருந்தாலும் நீ உன் மேய்ப்பரை நோக்கி பார், உன் மேய்ப்பரை நோக்கி கூப்பிடு. அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வசனங்கள் உனக்கு கோலும் தடியுமாக இருந்து உன்னை திடப்படுத்துகிறதை, உன்னை மீட்டெடுப்பதை நீ உணர முடியும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், இங்கே வழிகாட்டக்கூடிய வளைதடியாயிருக்கிறது, வழிகாட்டுகிறது. நேரங்களிலே அடர்ந்த மூடுபனி பூமியின் மேலெங்கும் மூடி இருக்கின்ற பொழுது தங்களுக்கு முன்பாக உள்ள வழியை கொஞ்ச தூரம் கூட காண்பது ஆடுகளுக்கு கடினமாக இருக்கும். அந்த வேளைகளில் அவற்றுக்கு முன் செல்லும் மேய்ப்பன் தன்னுடைய தடியினால் நிலத்தை லேசாக தட்டி அதன் மூலம் சிறிய ஓசை எழுப்பிக் கொண்டே போவான். தான் அவைகளோடே கூடவே இருப்பதை அவற்றுக்கு உறுதிப்படுத்தி
அவைகளின் அச்சத்தை நீக்கும்படியாகவே அவன் அப்படி செய்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தவறிப்போவதில்லை. எனவே நம் வாழ்க்கையில் சகலமும் வெறுமையாகவும் மங்கலாகவும் தெளிவற்றும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளிலும் கூட நாம் அந்த வாக்குத்தத்தங்களின் மேல் சார்ந்து கொண்டு முழு நிச்சயத்தோடும் உறுதியான நம்பிக்கையோடும் தைரியமாக முன்னேறி செல்ல முடியும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வழி நடத்துகின்ற வழிகாட்டுகின்ற மெய்ப்பனின் தடி. ஆம், இன்றும் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அவர் ஆற்றி தேற்றுகிறவராக, பாதைகளிலே நடத்துகிறவராக நமக்கு கொடுத்திருக்கிறாரே. சகல சத்தியத்திற்குள்ளே நடக்கின்ற ஒரு கிருபையை நாம் பரிசுத்த ஆவியானவராலே பெற்றுக்கொள்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி வழி எறியாது திகைத்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து அந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா? ஆம், எனவே நாம் அந்த வாக்குத்தத்தங்களின் மேல் சார்ந்து கொண்டு முழு நிச்சயத்தோடும் உறுதியான நம்பிக்கையோடும் தைரியமாக முன்னேறி சென்று தேவ வசனத்தினாலே உண்டாகும் ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல், அதுதான் தேவனுடைய வளைதடி நமக்கு வழிகாட்டுகிறதை வெளிப்படுத்துகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை ஆறுதல் படுத்த ஒரு காலம் தவறியதில்லை, தவறுவதும் இல்லை. அவற்றினால் அகற்ற முடியாத வேதனையோ துயரமோ அந்தகாரமோ காரிருளோ இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பின் தகப்பனே, உம்முடைய வளைதடியானது எங்களை பராமரிப்பதற்காக, எங்களை மீட்டெடுப்பதற்காக, எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக, உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் வசனங்களுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவைகளின் வழியாக நாங்கள் உம்மை பின்பற்றி செல்ல நீர் எங்களை கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.